வணக்கம். நான் இப்போ இட்லி சாம்பார் பண்ண போகிறேன். அது கல்யாண வீடுகளில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாடலில் செய்கிறதுக்கு போகிறேன். அதுக்காக இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பும் 100 கிராம் சிறுபருப்பு ரெண்டும் சேர்ந்து கழுவி வச்சுருக்கேன். மொத்தத்தில் இது 200 கிராம். இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் சேர்த்துக்கலாம். துண்டு பெருங்காயம் ஒரு 3 பீஸ் போடுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இனி இது ஒரு 4 விசில் வர்றது மாதிரி இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது 4 விசில் போட்ட பிறகு பார்க்கலாம். இப்போ தேவையான காய்கள் எடுத்துருக்கிறேன். ஒரு முருங்கைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு வெள்ளரிக்காய், ஒரு சின்ன கேரட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். மீடியம் சைஸில் 4 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் இதுக்கு சேர்க்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த காய்களெல்லாம் வதக்கிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஆயில் போடுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், வெறும் வெங்காயம், பூண்டு சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா வெந்தாச்சு. விசில் போட்டாச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், இதோட கேரட் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். காயில் கொஞ்சம் வதங்கவும் செய்யும், காயிலையும் ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி காமிக்கலை. இது தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயோட. இனி இதில் தண்ணி சேர்த்துடலாம். இது தண்ணி இதோட மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். இந்த காய் மூடி வச்சிடலாம். இனி இது கூட பருப்பு சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்து விட்டுடலாம். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டேன். இது இன்னைக்கு கொதிக்கட்டும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. சேர்க்கலைனாலும் ஒன்றும் இல்லை. இது கொதிக்கட்டும். நான் இவ்வளோ புளி எடுத்துருக்கிறேன். இதை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். இது இட்லிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 பருப்பும் கலந்துருக்கு. ரொம்ப தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். இனி இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். உளுந்தப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு கொஞ்சம் சேர்த்துடலாம்.
4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தாளித்து கொட்டியாச்சு, இவ்வளோதான். இப்போ கல்யாண வீட்டு ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.